எனக்கு தம்பிக்கு வேண்டிதான் சார் ஒரு வழியும் இல்லாத 20 லட்சம் ரூபாய் வட்டிக்கு வாங்கி கொடுத்து பைசா கொடுத்து எல்லாம் இதுக்கும் போன பிறகு டிக்கெட் வர போட்டாச்சுன்னு சொன்னப்போ தம்பி மொபைல் கடையை விட்டுண்டு எல்லாம் ரெடி ஆகும்போது இது ஃப்ராடுன்னு தெரிய வந்தது. நான் இந்த 20 லட்சம் ரூபாய்க்கு 14 லட்சம் ரூபாய் வட்டி கட்டியாச்சு. எனக்கு இப்போ வட்டி கட்டுறதுக்கு வழி இல்லை. அவங்க கொஞ்சம் ஏமாத்துக்காரவங்க, கால் பண்ணாலும் எடுக்கிறதில்லை, சுவிட்ச் ஆஃப், அடிக்கடி சுவிட்ச் ஆஃப் ஆகுது. அந்த மாதிரி இருக்கிறப்போ இதை கேட்டப்போ அவங்க வந்து ரிப்ளை இல்லை, நாங்கள் பண்ணித்தரோம் அப்படி சொன்னாங்க. கொஞ்சம் நாள் கழிச்சு சொன்னாங்க, இல்லை எங்களால் பண்ண முடியாது. கோயம்புத்தூரில் போய் நேராக அவங்க வீட்டில் போய் விசாரிக்கலாம்னு சொல்லி போனோம். வீட்டில் போனப்போ தான் அவங்க வீடு காலி பண்ணிவிட்டு அவங்க வந்து போயிருக்காங்க. செய்யப்பா லட்சங்களை கொடுத்துட்டு மனுஷன் எனக்கு தம்பி MBA படிச்சிருக்கேன். எனக்கு தம்பிக்காக 20 லட்சம் ரூபா நாங்கள் கொடுத்துருக்குதோம். 20 லட்சம் ரூபா 3-4 தடவைட்டு கொடுத்தோம். 5 பைசா வட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்குதோம் சார். தம்பி இங்கே ஒரு மொபைல் கடை வச்சு பிழைச்சிட்டு இருந்தேன். ஒரு பையன் விட்ட நல்ல வேலை தரோம், லண்டனில் வேலை இருக்குது. இன்னைக்கு 20 லட்சம் ரூபா கெட்டின போது உங்களுக்கு இங்கே மாதம் 10 லட்சம் 9 லட்சம் சம்பளம் இருக்குதுன்னு சொல்லி ஆசை காட்டி எனக்கு தம்பிக்கு வேண்டிதான் சார் ஒரு வழியும் இல்லாத 20 லட்சம் ரூபாய் வட்டிக்கு வாங்கி கொடுத்து பைசா கொடுத்து எல்லாம் இதுக்கும் போன பிறகு டிக்கெட் வர போட்டாச்சுன்னு சொன்னப்போ தம்பி மொபைல் கடையை விட்டுண்டு எல்லாம் ரெடி ஆகும்போது இது ஃப்ராடுன்னு தெரிய வந்தது. எங்களை மாதிரி எங்களை சுற்றி நிறைய பேர் 1 கோடி ரூபாய் போல் எங்கள் ஏரியாவிலேருந்து கொடுத்துருக்குறாங்க. ஆனால் எல்லாருக்குமே ஃப்ராடு, பணம் கெட்டுன வரதான் ஃப்ராடுன்னு தெரிஞ்சது. இப்போ எங்களுக்கு நான் இந்த 20 லட்சம் ரூபாய்க்கு 14 லட்சம் ரூபா வட்டி கட்டியாச்சு. எனக்கு இப்போ வட்டி கட்டுறதுக்கு வழி இல்லை. எங்கள் தம்பிக்கு வேலை இல்லை. எனக்கு கடன் டார்ச்சர் தாங்க முடியல. 1 மாதம் வட்டி முடக்குனதுக்கு பயங்கர பிரச்சனை. எனக்கு இப்போ அந்த வட்டியும் கடந்திக்க முடியல, கெட்டின பணமும் திரும்ப கிடைக்கல. அவன் எங்கேயும் எஸ்கேப் பண்ணி நாங்கள் கேள்விப்பட்டோம். என்ன பண்ணேன்னு தெரியல. நாங்களே அன்றாட காட்சிகள் சார், அன்றாட நான் வேலை செஞ்சு நான் ஜீவிக்கிறேன். அப்படி கழியக்கூடிய குடும்பங்கள்ல 20 லட்சம் ரூபாயில் எங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட். இவ்வளோ பெரிய அமௌண்ட் எங்களால் திரட்ட முடியாதுன்னு நினச்சி பார்க்க முடியல. இவ்வளோ அமௌண்ட்டை வட்டிக்கு வாங்கி பிள்ளை வேலைக்கு போனால் அந்த சம்பளத்தை வாங்கி கடத்தி மீட்டி நம்ம ஜீவிக்கலான்னு உள்ளவர் நான்